ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சினிமா சித்தர் சேனல். இன்றைக்கி சென்னையில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மல்டிப்ளெக்ஸ் சொல்லக்கூடிய சங்கம் சினிமாஸ், சென்னையில் சென்ட்ரல் சிட்டியில் அவைலபிளாக இருக்கிற இந்த சங்கம் சினிமாஸ் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இதில் ஸ்க்ரீன் சங்கம் இதை மட்டும் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தேட்டர் பற்றின ஒரு சின்ன ஓவர்வியூ அதையும் பார்த்துடலாம். இங்கே வந்து மொத்தம் 3 ஸ்க்ரீன்ஸ் இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சங்கம் இதுதான் பெரிய ஸ்க்ரீன், அதுக்கடுத்து வந்து பத்மம், அதுக்கப்புறம் டி லான்ச் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. மூணுமே வந்து கார்பரேட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லி டிக்கெட்ஸ் வாரியாக பிரிச்சிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வீலர்ஸ்க்கெல்லாம் 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த சென்னை சிட்டியில் ரொம்ப நாமினலான ஃபேர் இது அப்படின்னே சொல்லலாம். 4 வீலர் பொறுத்த வரைக்கும் 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 2 வீலர்ஸ்க்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது, 4 வீலர்ஸ்க்கு ஓரளவு கொடுத்துருக்காங்க ஸ்பேசஸ். நீங்கள் தேட்டர் உள்ள என்ட்ரு ஆகணும்னா இதான் தேட்டருக்குள்ளே போகிற ஒரு என்ட்ரி வே அப்படின்னு கூட சொல்லலாம். ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் டிக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம், அங்கே போய் டேரெக்டாக வாங்கலாம். அப்படி இல்லைனா டிக்கெட் நியூவில் பேடிஎம் ஆப் வச்சிருந்தீங்கன்னா அது மூலியமாக கூட டிக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ஆஃபீஸில் போய் நிறைய பேர் வாங்குறதுல இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாமே ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுறாங்க. நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன ஷோ என்னென்ன படங்கள் ஓடுது அப்படின்னு சொல்லி அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபுட் கோர்ட், ஒரு சின்ன ஃபுட் கோர்ட் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. ஃபுட் கோர்ட் இந்த சென்ஸ் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக. ஸ்நாக்ஸ் பொறுத்த வரைக்கும் சங்கம் சினிமாஸில் ரேட்லாம் ஓரளவு நாமினலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியல, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியல. பொருளுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ரேட் சார்ஜ் பண்ணுறாங்க, அது ஓர்த்தாவே இருக்குது. சவுண்ட் சிஸ்டம், அப்புறம் வெளியில் எக்ஸ்டர்னல் சிஸ்டம்லாம் இப்படி தான் எல்இடி லைட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. எல்இடி டிஸ்பிளேலாம் இருக்குது. சவுண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் டால்பி அட்மாஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சீட்ஸ் பார்க்கலாம். சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் புஷ் பேக் சீட்ஸ் கிடையாது, பட் சீட்ஸ்க்கான லெக் ரூம் ரொம்ப நல்லாவே இருக்குது. சீட்ஸும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது உட்காந்து படம் பார்க்க அப்படின்னே சொல்லலாம். தேட்டரை பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் கார்பரேட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. கார்பரேட் கீழேயும் எக்ஸிக்யூட்டிவ் மேலேயும். எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கப்பல் சீட்ஸ் தாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இண்டிவிஜுவல் சீட்ஸ். என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னால் உங்களுக்கு சீட்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதை தாண்டி லெக் ரூம் நல்லாவே கொடுக்குறாங்க இந்த ஸ்க்ரீனில் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். நல்ல ஒரு ப்ளூ தீம் மெயின்டைன் பண்ணிருக்காங்க சீட்ஸ்க்கு, அதை பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ தேட்டருக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியே கூட ஷோக்கு முன்னாடி கொஞ்சம் வெளியே உட்காந்து ஃபோட்டோகிராஃப்லாம் எடுக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி இடங்கள் இருக்குது, அதை உட்காந்து நீங்கள் அங்கே எடுத்துக்கலாம். சவுண்ட் சிஸ்டம் சொல்லியிருந்தால் டால்பி அட்மாஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் கிளாரிட்டியும் வேறு மாதிரி இருக்குது. டால்பி அட்மாஸ் வேறு லெவலில் ஃபீல் ஆகும். நீங்கள் கார்பரேட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவில் கரெக்டான சீட்ஸ் பார்த்து புக் பண்ணிங்கன்னா ஓரளவு சவுண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொடுக்குறாங்க சங்கம் சினிமாஸ். இது அவங்களோட படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுமாதிரி ஒரு லோகோ போட்டுருவாங்க சங்கம் சினிமாஸ்க்கு. ஸோ ஸ்க்ரீன் 1 எப்படி இருக்குது, அதுக்கான என்ட்ரி பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் உள்ள என்ட்ரி கேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி ஒரு டிஸ்பிளே வச்சிருப்பாங்க. ஸ்க்ரீன் கிளாரிட்டியாக இருக்கட்டும், வியூவாக இருக்கட்டும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸ்க்ரீன் சைஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குது இந்த தேட்டரில் அப்படின்னு பார்க்கலாம். ரெஸ்ட் ரூம் போகிற வழியில் ரொம்ப க்ளீனாக இருக்குது. அதை தாண்டி ரெஸ்ட் ரூம்லாம் வேறு லெவலில் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரெஸ்ட் ரூம் நல்ல நீட்டாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு மல்டிப்ளெக்ஸில் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அந்த தேட்டரோட ஸ்க்ரீன் கிளாரிட்டி பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸ்க்ரீன் கிளாரிட்டி ரொம்ப அருமையாக இருக்குது. 4K RGB லேசர் சிஸ்டம் எலாங் வித் பார்கோ சிஸ்டம் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அது பார்க்கும்போது தெரியுது செம்மையாக இருக்குது ஸ்க்ரீன் கிளாரிட்டி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டோட ஒரு ஓவர்வியூ உங்களுக்காக வச்சிருக்கேன். ரொம்ப ஒரு டீசெண்டான சைஸ் கொண்ட ஒரு ஃபுட் கோர்ட் தான். நீங்கள் தனியாக மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் கார்பரேட் எக்ஸிக்யூட்டிவ் 2 இடத்துலையும் தனித்தனியாக இருக்குது. அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா வகையான ஆன்லைன் பேமெண்ட், கார்ட்ஸு, கேஷ் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓவராலாக சங்கம் சினிமாஸில் ஸ்க்ரீன் சங்கம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. சென்னையில் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் தேட்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தேட்டர், அதாவது இந்த ஸ்க்ரீன் சங்கமில் வந்து பார்த்தீங்கன்னா 500+ சீட்ஸ் கொண்ட ஒரு தேட்டருங்க. நீங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலும் சரி இந்த சங்கம் சினிமாஸில், அதுவும் பர்டிகுலர்லி இந்த ஸ்க்ரீன் சங்கம் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். மற்ற ஸ்க்ரீன்ஸையும் கூட சீக்கிரம் ரிவ்யூ பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.